Hi guys, welcome to Mupare Training Academy. So GS Shorts ல இன்னைக்கு நம்ம டே 20 ல என்ன தெரிஞ்சுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா வனவிலங்கு சரணாலயங்கள் எங்கெங்க இருக்குன்றது தான். அதே மாதிரி பறவைகள் சரணாலயங்கள் எங்கெங்க இருக்குன்றது தான். சோ வனவிலங்கு சரணாலயங்களும் டக்கு டக்குன்னு சொல்லிடுவீங்களே. எனக்கு தெரிஞ்ச திருநெல்வேலியில 2 இருக்குங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு முண்டந்துறை. சோ முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா திருநெல்வேலி. இன்னொன்னு இங்க எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா களக்காடு. சோ களக்காடு மற்றும் முண்டந்துறை ரெண்டுமே எங்க தான் இருக்கு? திருநெல்வேலியில தான் இருக்கு. சோ அதே மாதிரி இந்திரா காந்தி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கு. ஓகேங்களா, கோயம்புத்தூர்ல இருக்கு இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம். ஸோ மேட்ச் த ஃபாலோவிங் எல்லாம் கேட்டாங்கன்னா கரெக்டாக அடிச்சிடுங்க. ஸோ நான் கோடியக்கரை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் இருக்கு. ஸோ கோடியக்கரை வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம். ஸோ இது எல்லாமே தவறான இணை அல்லது மேட்ச் த ஃபாலோவிங் எதில் கேட்டாலும் அடிச்சிடுங்க. முதுமலை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரியில இருக்கு. ஸோ இந்தியாவினுடைய 2வது தேசிய பூங்காவே இவர் தான் உருவாக்கப்பட்டது. ஸோ முதுமலை நீலகிரி, முண்டந்துறை திருநெல்வேலி, களக்காடும் திருநெல்வேலி தான், நாகப்பட்டினத்தில் கோடியக்கரை இருக்கு. ஸோ கோயம்புத்தூர்ல இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் இருக்கு. ஸோ பறவைகள் சரணாலயம்ல வேட்டக்குடி எல்லாருக்குமே தெரியும் சிவகங்கையில இருக்குன்றதை நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ்லேயே பார்த்துட்டோம். ஸோ அதே மாதிரி காரைவெட்டி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர். ஸோ அரியறதுக்கு தான் வெட்டுறதுன்னு பேரு. வெள்ளோடு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்கு. அதே மாதிரி வேடந்தாங்க எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம்ல இருக்கு. ஸோ திருவாரூர்ல என்ன பறவைகள் சரணாலயம் இருக்குன்றதை நான் ஆல்ரெடி கமெண்ட்ல சொல்லியிருந்தேன். அப்போ சொல்லாதவங்களா இப்போ சொல்லிடுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு போயிடுங்க. தேங்க்யூ.